அந்த முக்கால முக்காமில்லா பாட பத்தி நிறைய பேசியிருக்கீங்க. ஆமாம். இப்ப நான் யோசிச்சபடி அந்த மோனா கசலினா பாட்டு. ஆமாம். லிங்கா அது படத்துல. ஆமா. அதான் நீங்க அந்த சீன பார்த்தா அந்த பாட்ட படிச்சீங்களான்ற மாரி இருக்கும். அது அது கேட்கும்போது அது அது அவ்வளவு அந்த சீனுக்கு அவ்வளவு பொருத்தமா இருக்கும் நீங்கள் பாடியிருக்கிற அந்த விதம் அது. அதுவும் ஒரு சேலஞ்சிங் சாங் ஆமா, தான் ஆமா. ரஹ்மான் ம். சார் பண்ணி, இது திஸ் இஸ் ஓன்லி வாய்ஸ் பேஸ்டு சாங் பாஸ். ம். அக்கம்பெனி தான் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம். நீங்க தான் கீ ரோல் ம். வாய்ஸ் அப்படின்னு சொல்லி தான் அனுப்புறாரு வாய்ஸ். சார் என்ன சார் இது? இல்ல, இல்ல. நீங்க ம். வாய்ஸ் ஃபோர்ஸ்ன்றது ம். இதுல முக்கியமாக நம்ம காட்டப் போறோம் இந்த சாங்ல. ம். உங்களுடைய மைண்ட்ல இருக்கிற அந்த சிச்சுவேஷனுக்கு ரஜினி சார எப்படி நம்ம வந்து ஒரு பெரிய ராபரிக்கு அப்புறம் அந்த செலிப்ரேஷனை ஆமா, எப்படி ஆமா. கொண்டு போறாங்க, ம். ம். அதில் எந்த அளவுக்கு நம்ம கலாட்டா பண்ண முடியும், ஹாப்பினஸ்ஸு, ஆமா. அது நீங்கள் திங்க் பண்ணிவிட்டு அது பண்ணுங்கள். ம். நீங்கள் தான் இப்போது வந்துட்டு பெரிய டைமண்ட் அடிச்சுட்டு வரீங்க, ம். நீங்கள் கொண்டாடுறீங்க, ரஜினி நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி. ஆமா. ஸோ நாங்கள் அப்போது பயங்கர அந்த பிஜிஎம்ஸ்லாம் கலாட்டா பண்ணோம். ஆ. பண்ணிவிட்டு ரஹ்மான் சார் உடனே சாரை கூப்பிட்டாரு. ம். ரஜினி சார் கூப்பிட்டு, அதாவது இன்னும் ஃபைனலே ஆகலை, ஆ. பாட்டு பாடி இந்த பிஜிஎம்ஸ்லாம் ம். நிறைய இந்த ஹூ ஹா இந்த மாதிரி ஆமா, நிறைய ஆமா. சவுண்ட்ஸ் எல்லாம் ம். கொடுத்ததெல்லாம் பிஜிஎம்ஸ்லேயும் கொடுத்தோம் ஆ. சரி, சரி. டிஃப்ரெண்ட்டாக. ஆ. உடனே ரஹ்மான் சார் ஃபோன் பண்ணதுமே ஃபுல் சாங் கேட்டார் அவர். ஆ. ஃபோன்லேயே கேட்டு, ரஹ்மான் அவர்களே நீங்கள் கொஞ்சம் இது புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பாட்டோட ஒரு அளவுக்கு இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படியெல்லாம் பண்ணீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆ. அவர் காமெடியாக ஆமா, ஆமா. பேசியிருந்தார். ம். ஸோ அதுக்கப்புறமா பிஜிஎம்ஸில் கொஞ்சம் குறைச்சி, ஆ. அந்த சாங்க்கு என்ன தேவையோ ரஹ்மான் சாருக்கு தெரியாதா? ம். ஆமா. அது அவ்வளோ அழகாக ம். அது கிரியேட் பண்ணார். அந்த ஜொனிதா, அந்த நீதி மோகன், ம். நீதி மோகன் என்ற பாம்பே பொண்ணு தான் பாடினாங்க. ம். அவங்க பாடினது பார்த்து தான் நானும் கஷ்டப்பட்டேன். ஏன்னா நான் வந்து ரெகுலராக அந்த மாதிரி ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண அந்த ப்ராக்டிஸு, ஓப்பன் சிங்கிங்கு, அது என் கேரக்டரு ம். எல்லாமே அந்த சவுண்டிங்க்கு ஓகே. ம். நான் கொஞ்சம் ஷவுட் பண்ணி பாடினா கூட எனக்கு அது பழக்கம். ஆமா, ஆமா. அந்த ஒரு லேடி பாடுறது ரொம்ப கஷ்டம். அது ம். ஈடு கொடுத்து அந்த அம்மா சாங் வெரி வெல். ம். அந்த பொண்ணு 2 நாள் பேசவே முடியல அதுக்கப்புறம். ஆ. அவ்வளவு ஷவுட் பண்ணி பாடினாங்க. ஆ. அப்போ தான் அந்த சவுண்ட் அந்த ஈக்குவல் வாய்ஸ் கிடைக்கும், அந்த த்ரோ கிடைக்கும். ம். என்னதான் நீங்கள் வந்து ரோட்டில் ஒரு 1 கிலோமீட்டரில் போகிற ஆட்டோவை நீங்கள் ஏன்னு கூப்பிடுறதுக்கும் பக்கத்தில் லவ் கூப்பிடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் ஆமா, ஆமா, இருக்கு. ஆமா. ஸோ அந்த மாதிரி சவுண்டு கொடுத்து அந்த பாட்டு ம். உசுறு கொடுத்து பாடிச்சு. ஆ. பட் சச் எ கிரேட் சாங் அதுவும். ம். அது நிஜமா, நிஜமா. வாய்ஸுக்கு சம்மந்தப்பட்டு நிறைய பேருக்கு இப்படியும் ஒரு பாட்டு நம்ம ஆமா. பாடலாமா ம். அப்படின்றது இந்த பாட்டு மூலமாக காட்டினார்ன்றதுல பெரிய கும்பிடு ரஹ்மான் சாருக்கு. இன்னொரு வாட்டி பெரிய அவருக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு. நிச்சயமா, நிச்சயமா. அத விட அந்த இப்படியான ஒரு வித்தியாசமான முயற்சி, ஒரு சேலஞ்சிங்கான சாங் கொண்டு வரும்போது மனோசரால அது முடியும் என்று சொல்லி அந்த அந்த அது அது எனக்கு லக்கு சார். அது வந்து நான் வந்தேன் பாருங்க அவர் மைண்டில். ஆமா, ஆமா, ஆமா. அது என்னோட லக்கு. அது வேற யாராவது கூட கூப்பிட்டு முயற்சி பண்ணியிருக்கலாம். ம். பட் இதுதான் ரைட்டாக இருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறது தான் நமக்கு லக்கு. ம்.